حي على الفلاح. சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துடைய ஒரு தன்மையை இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அந்த சொர்க்கத்துடைய அகலம் வானம் பூமிகளை போன்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். யா உமர், உமர் அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஜன்னத்தன் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றானே, ஃபஐன தகூனுன் நார், சொர்க்கம் வானம் பூமிகளுடைய அகலத்தை போன்று இருந்தால் நரகம் எங்கே இருக்கும்? சொர்க்கம்தான் வானம் பூமிகளை வியாபித்து விட்டதென்றால் நரகம் எங்கே இருக்கும் என்று உமர் அவர்களை பார்த்து யூதர்கள் கேட்டார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அரஐத இதா ஜாஅ அன்-நஹார் ஐன யகூனுல் லைல், காலை வந்தால் இரவு எங்கே இருக்கும்? காலை வந்தால் இரவு எங்கே இருக்கும்? இரவு வந்தால் காலை எங்கே இருக்கும்? யஃஅலுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியதை செய்வான், செல்லுங்கள் என்று அனுப்பினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொர்க்கம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கும், அதனுடைய அகலங்களை போன்று இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்வதற்காக மிக முக்கியமான நபித்தோழருடைய வரலாற்றை எங்களுடைய உள்ளங்களில் நான் பதிவு செய்கின்றேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை, இதே வார்த்தையை, சொர்க்கத்துடைய இந்த அளவை பற்றிய இந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் பத்ருடைய போர்க்களத்திலே ஓதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கூமு இலல் ஜன்னா அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நாமும் இந்த வசனத்தை கேட்டோமா இல்லையா? இந்த கேட்டதற்கு பிறகு எம்முடைய உள்ளத்திலே என்ன ஏற்பட்டது, இந்த தோழர்களுடைய உள்ளத்திலே என்ன ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். கூமு இலல் ஜன்னா அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் விரைந்து எழுந்திருங்கள், நீங்கள் போர்க்களத்திலே விரைவாக செல்லுங்கள், சொர்க்கத்தை நோக்கி, அது வானம் பூமிகளுடைய அகலங்களை போன்றது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு பிறகு உமைர் இப்னுல் ஹமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எழுந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஜன்னத்துன் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், சொர்க்கம் வானம் பூமிகளுடைய அகலத்தை போன்றதா? கால நஅம், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் தோழரே. கால பஹ் பஹ், ஆனந்தத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மா யஹ்மிலுக அலா கௌலிக பஹ் பஹ், ஏன் சொல்லுகிறாய் தோழரே இந்த வார்த்தையை? அந்த தோழர் சொன்னார், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இல்லா ரஜாஅத்தன் அன் அகூன மின் அஹ்லிஹா. அல்லாஹுடைய தூதரை, இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கவில்லை, அந்த சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஆதரவில், அந்த ஆசையில், என்றே தவிர. யாரோ யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கால ஃபஇன்னக மின் அஹ்லிஹா. இது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய அருளால் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹுடைய ஞானத்தால் சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, தோழரே நீங்களும் அதில் உள்ளவர்தான். யாருக்கு கிடைக்கும் இந்த வாக்கியம்? ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, நீங்களும் அதில் உள்ளவர்தான். அந்த தோழர் இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது கையிலே சில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஃபஅக்ரஜ தமராத்தி மின் கரனிஹி ஃபஜஅல யஅகுலு மின்ஹுன்ன ثم قال, அதை வீசிவிட்டு அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தை எனக்கு கேட்டதற்கு பிறகு ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, வானம் பூமிகளை விட வியாபித்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்ததற்கு பிறகு இந்த பேரித்தம்பலம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தை கூட இந்த உலகத்திலே நான் தூரமாக கருதுகிறேன், அதை வெறுக்கிறேன். ஃபரமா பிமா கான மஅஹு மினத் தம்ர் ثم قاتلهم حتى قتل, அந்த பேரித்தம்பலத்தை தூக்கி எறிந்து போரிலே நுழைந்தார். ஷஹீதாக்கப்படும் வரை அந்த தோழர் போர் புரிந்தார், ஷஹீதானார், சொர்க்கத்தை அடைந்தார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய உள்ளங்களை பாருங்கள். நரகத்தை பற்றி பேசப்படும், அல்லாஹுடைய அச்சம் வராது, நரகத்துடைய அச்சம் வராது. அப்படியே அச்சம் வந்தாலும் அதனுடைய தயாரிப்பு எம்மிடத்தில் இருக்காது.
சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படும், அதனுடைய ஆசை வராது. அப்படியே ஆசை வந்தாலும், சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும், அதனுடைய தயாரிப்புகளோடு நாம் வாழ மாட்டோம். ஒவ்வொரு இரவும் உங்களை கேளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த நாளிலே சொர்க்கத்திற்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறாய்? அதுதான் எம்முடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்தை நோக்கி செல்லுவதற்குரிய ஒரு வழியாக அமையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த தோழருக்கு அந்த தோழர் அதை பெற்றுக்கொண்டார். சொர்க்கம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பூமி, அல்லாஹுடைய அருளுடைய பூமி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய பூமிதான் சொர்க்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்துடைய ஆறுகளோ, சொர்க்கத்துடைய இன்பங்களோ, சொர்க்கத்துடைய ஹூர்களோ, சொர்க்கத்துடைய மதுபானங்களோ, சொர்க்கத்துடைய மற்ற அருள்கொடைகள் எல்லாம் உண்மையில் அருள்கொடை அல்ல. சொர்க்கத்துடைய உண்மையான அருள்கொடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளை அழைத்து, ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா? கைஃபமா நர்தா, யா அல்லாஹ் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் என்று சொர்க்கவாதிகள் கேட்டதற்கு பிறகு, இதைவிட ஒன்றை உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிறேன், இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் விதிக்கிறேன். ஃபல அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த வார்த்தை தான் சொர்க்கத்துடைய அத்துணை நிஅமாவை விடவும் பெரியது. அதைவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தைக்கு பிறகு உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானே, இதைவிட சொர்க்கத்துடைய எந்த அருட்கொடையும் சமமாகாது. சொர்க்கத்துடைய அத்துணை நிஅமத்தும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டு, சொர்க்கத்துடைய அத்துணை அருட்கொடையும் முழு சொர்க்கமும், அல்லாஹ் படைத்த முழு சொர்க்கமும் ஒருவனுக்கு சொந்தமாகி, அல்லாஹுவை அவன் ஒரு முறை பார்த்தால் அந்த அருட்கொடை இந்த அருட்கொடை விடவெல்லாம் 1000 மடங்கு கோடி மடங்கு பெரியது. அதனால் சொர்க்கத்திற்காக அமல் செய்யும் பொழுது, சொர்க்கத்தை ஆசை கொள்ளும் பொழுது, சொர்க்கத்துடைய அருட்கொடைகளை கேட்கும் பொழுது குறிப்பாக அல்லாஹுடைய பொருத்தத்தை கேளுங்கள். சொர்க்கத்திலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கேளுங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் பக்கம்தான் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிறான். உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடம்.